ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் ஆனியன் பஜ்ஜி. ஸோ சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம செய்யலாம். ஸோ ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டைமுக்கு நம்ம இந்த பஜ்ஜியை கடன்ட்டு ஒரு 5 to 10 minutes ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். அப்புறம் சோடா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், சும்மா ஒரு 2 சிட்டிக்கை. நான் ஸ்டார்டிங்கில் போட மறந்துட்டேன், அதனால் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க வரும். ஸோ சோடா மாவும் வந்து ஒரு 2 சிட்டிக்கை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்காவை நீட்டாவோ இல்லை ரவுண்டாவோ கொஞ்சம் மெல்லிஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதை வந்து இந்த பேட்டரில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. அவ்வளோதான், சூப்பரான பஜ்ஜி, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பசங்க சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இதை செய்யலான்னு ப்ராசஸை பாருங்கள். ஸோ நான் வந்து வாழைக்காவை வந்து தோலில் கொஞ்சம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வாழைக்காய் பீசஸ் எல்லாம் வந்து அந்த பேட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றா எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பஜ்ஜி பேட்டரோடு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் ஆட் பண்ணலை. நான் சொன்னேன் இல்லைங்களா, சோடா மாவு நான் முதலே போட மறந்துட்டேன்ட்டு, அதான் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீஸாக எடுத்து எண்ணெயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எந்த ப்ரிசர்வேட்டிவ் மாவோ இல்லை எதுவுமே இதில் ஆட் ஆகலை. அப்புறம் வந்து ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணல. ஸோ இது ஃபுல்லாக ஹைஜீனிக், வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றோம், ஹைஜீனிக்காக தான் இருக்கும். பஜ்ஜி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். ஸோ இது செகண்ட் ரவுண்டு பஜ்ஜி போடுறோம். ஸோ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் வெங்காய பஜ்ஜி, கொஞ்சம் மாவு மீதி இருந்தது. ஸோ வெங்காயத்தை கட் பண்ணி கொஞ்சம் வெங்காய பஜ்ஜி ஒரு 3 இல்லை 4 பீஸ் மட்டும் வெங்காய பஜ்ஜி போட்டு கொடுத்தேன். அதுவும் சூப்பராக வந்துச்சு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த பஜ்ஜி பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து தண்ணி விடாமல் ட்ரையாகவே செஞ்சு நம்ம ஏதாவது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சம் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாழைக்காயோ இல்லை வெங்காயமோ ஏதாவது போட்டு நீங்கள் பஜ்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம்.
இவ்வளோதாங்க வாழைக்காய் பஜ்ஜி. வெரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, உள்ளே நல்ல மெத்தனும் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆனியன் பஜ்ஜி எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். ஆனியனை வந்து தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரவுண்டாக தின் ஸ்லைஸாக வச்சுக்கணும். ஸோ பேட்டர் இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனியனை வந்து அதில் போட்டு வெங்காய பஜ்ஜி செய்கிறோம். அவ்வளோதாங்க. 2 பக்கமும் மாவை நல்லா பெரட்டிட்டு சூடான எண்ணெயில் இட்டு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு எழும்பி வருது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஆனியன் பஜ்ஜியும் ரெடி. சிம்பிளான ஸ்நாக் இது. ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி டேஸ்ட் எப்படி வந்ததுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then see you, tata, bye bye.